வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜெசிகா ஆல்பா நடிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற ஆக்ஷன் படமான ட்ரிக்கர் வார்னிங் படத்தோட விமர்சனம். இங்கிலீஷ் ஒரிஜினல், இது தமிழ் மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகா ஆல்வா பார்க்கர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோவா நடிச்சிருக்காங்க. சிஐஏவுக்காக இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொந்த ஊரான கிரியேஷன், இது ரொம்ப ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு சுரங்கத்துல நடந்த விபத்துல அவங்க அப்பா இறந்து போயிட்டதா தகவல் வருது. ஒரே பெண்ணான இவங்க அப்பாவோட கடைசி காரியங்களை நடத்துறதுக்காக ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் போலீஸ் சீஃப் இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸி ஸ்வான் அப்படின்னு ஒருத்தர். ஸ்வான் குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ஜெஸ்ஸியோட அப்பா ஒரு செனட்டர், நம்ம ஒரு எம்பி மாதிரி ஒரு அரசியல்வாதி. ஜெஸ்ஸிக்கு ஒரு தம்பி எல்விஸ். இவர் வழக்கம் போல அப்பா செல்வாக்க வச்சு நிறைய ரவுடித்தனம்லாம் செய்யற மாதிரியான ஒரு பாத்திரம். அங்க நடக்கிற சில சம்பவங்களை வச்சு அந்த ஊர்ல பல பயங்கரமான கிரிமினல் வேலைகள்லாம் நடக்கிறதா பார்க்கர் சந்தேகப்படுறாங்க. அவங்க அப்பாவோட சாவும் ஆக்சிடென்ட் இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு சில தடயங்கள் கிடைக்குது. தன்னோட சிஐஏ நண்பரான ஸ்பைடர் அப்படின்னு ஒருத்தரை வச்சு ரகசியமா இன்வெஸ்டிகேட் செய்யறதுல பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிப்படுது. கடைசியில அவங்க அப்பா சாவோட மர்மம் என்னன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, அவங்க ஊர்ல அப்படி என்னதான் நடக்குது, இதையெல்லாம் சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. மொத்தமா பார்த்தா படத்துல சொல்லிக்கும்படியா அவ்வளவா எதுவுமே இல்லை. கதை, திரைக்கதை, ஸ்டண்ட் காட்சிகள் எதுவுமே புதுசு இல்லை. ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஃப்ளாட்டா ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். கதைக்களம் 1000 படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. பல ஹாலிவுட் நடிகர்கள், ஏன் நடிகைகள் கூட இந்த மாதிரி ஒரு படமாவது பண்ணியிருக்காங்க. சரி, நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகா ஆல்பா இவங்களை நீங்க இந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ரோல்ல இவங்களோட நடிப்பு அவ்வளவா ஈடுபடவே இல்லை. கொஞ்சம் கூட இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லலாம் இவங்க கன்வின்சிங்கா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் இது அவங்களுக்கு சூட் ஆகவே இல்லை. மற்ற எந்த பாத்திரத்துக்கும் அவ்வளவா ஸ்கோப்பே இல்லை. அவங்களோட நடிப்பும் ரொம்பவே பிலோ ஆவரேஜ் அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயம். சரி, இந்த ஜான் விக்கு, ஈக்குவலைசர் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் வர ஸ்டைலிஷான த்ரில்லிங்கான ஸ்டண்ட் காட்சிகள்னால அந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் அது மாதிரி நல்ல ஸ்டண்ட் காட்சிகள் கூட இந்த படத்தில் இல்லை. எல்லாமே சுமார் தான், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, சும்மா பொழுது போல நம்ம ஊர் சீரியல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணா இதை பார்க்கலாம். ரொம்ப சின்ன படம், போர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டுன்னு முடிஞ்சு போயிடும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடையே பார்க்கலாம். மற்றபடி ஹார்ட் கோர் ஆக்ஷன் ஃபேன்ஸ்லாம் இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.